நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட முயற்சி, நம்மளோட அந்த டிரைவ்பாங்க இங்கிலீஷ்ல ஒரு வெறி. நான் இன்னைக்கு நின்று பேசுறதுனால நிறைய பேர் நினைக்கலாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா நிறைய விஷயம் கிடைச்சிருச்சுன்னு. கிடையாது. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நிறைய நாள் நான் ஸ்கூலுக்கு போகாம லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபீஸ் கட்டிருக்க மாட்டோம். பெசநகர்ல இருந்து மயிலாப்பூர் பஸ்ல போறதுக்கு 80 பைசா டிக்கெட். எனக்கு தெரிஞ்சு நான் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிறைய வாட்டி அந்த பஸ் ஃபேர் இல்லாததுனால ஸ்கூலுக்கு கூட போனதில்லை. சிஏக்கு நான் படிச்சுட்டு இருந்தப்போ 8 சப்ஜெக்ட் இருக்கும் ஃபைனல்ல. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு வீட்டில் காசு இருந்தது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் போக முடியும். ஸோ அந்த டியூஷன்ல போயிட்டு நம்ம மற்றவங்களோட ஜாஸ்தியாக படிச்சு காமிச்சு ஆகணும். அதாவது எனக்கு படிப்பு வரும்னு. ஏன்னா அதை பார்த்து அந்த டீச்சர் இன்னும் 2 டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி காசு வாங்காம டியூஷனுக்கு சேர்த்துக்குவாங்க. அக்கௌண்ட் சேர்ந்தேன்னா காஸ்டிங்ல அந்த ப்ரொஃபஸர் வந்து காஸ்டிங்ல பேசி சேர்த்து விட்டுருவாங்க. அப்புறம் காஸ்டிங் கிளாஸ் நல்லா பண்ணனா அவர் டாக்ஸ் ப்ரொஃபஸர் கிட்ட பேசி சேர்த்து விட்டுருவாங்க. இப்படி படிச்சது. சிஏ முடிச்ச உடனே ஈஸியா இருந்துச்சுன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியலன்னு சொல்லி நாங்கள் ஆக்சுவலி வீட்டில இருந்து ஒரு நாள் ராத்திரி நாங்கள் ஒரு 6 பேர் கிளம்பிட்டோம். வேற வழி இல்லாம அங்க கிளம்பி எங்க போறதுன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் வந்து அவர் ஆஃபீஸ் ரூம்ல ஸ்டே பண்ண சொன்னாங்க. அம்மா அப்பாவோட நாங்கள் தம்பிங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல தான் கொஞ்சம் மாசம் இருந்தோம். எனக்கு வேலை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும். ஏன் இது சொல்றேன்னா, நம்ம படிப்புங்கிறது வந்துட்டு நம்மளோட பொருளாதார சூழ்நிலையை வச்சு கிடையாது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நான் படிக்கிறது நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், அவங்க பாருங்க அங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு வசதி இருக்கு நிறைய, அவங்க படிக்கிறாங்க. நான் சொல்றேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரேங்க் ஹோல்டர் நான். வசதி இல்லாம தான் படிச்சோம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட முயற்சி, நம்மளோட அந்த டிரைவ்பாங்க இங்கிலீஷ்ல ஒரு வெறி. நமக்கு லைஃப்ல நீங்க இப்பதான் டீனேஜ்ல இருக்கீங்க. லைஃப்ல இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, இழக்க வேண்டியது நிறைய இருக்கு. நமக்கு கூட இருக்கிறவங்க இழப்பு இருக்கலாம், மனிதர்களோட இழப்பா இருக்கலாம், பொருளாதார இழப்பா இருக்கலாம். நம்ம சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாது. அன்னைக்கு பண வசதி இல்லைங்கிற சூழ்நிலையை எங்களால கட்டுப்படுத்த முடியல. ஆனா முயற்சிங்கிறது கண்டிப்பா நம்ம கையில தானே இருக்கு. இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு. வெளி உலகத்துக்கு வந்து பாருங்க, உண்மை என்னன்னு புரியும். அங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நம்ம ஒரு லோன் வுல்ஃப் அப்படின்னு. தனியா தான் போராடி ஆனோம். அதுக்கு இந்த முயற்சி இருந்தாலே மட்டுமே முடியும் நம்மளால.